ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 30 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா ஃபைனா இது போல சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சிருக்கேன். மஷ்ரூம் 2 பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அத நல்லா கிளீன் பண்ணி 3, 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகி வந்து 2 பட்டை, சின்ன துண்டு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். லைட்டா அது பொரிஞ்சு வர ஆரம்பிச்சதும், நம்ம ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கூடவே பெரிய வெங்காயம் இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3லேருந்து 4 பேர் தாராளமா நல்லாவே டிஃபனுக்காகட்டும், சாதத்துக்காகட்டும் சாப்பிடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு லிட் போட்டு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இது போல நல்லா ப்ரவுன் கலரா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா ராஸ்மெல் போக வரைக்கும் வதக்கிட்டு, கூடவே நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் மேஷ் ஆகி வர வரைக்கும் மூடி வச்சு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்பப்ப அடி பிடிக்காம இருக்க செக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமே இது மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கரண்டியில நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், மட்டன் மசாலா அதெல்லாம் இல்லைன்னா, நீங்க இன்னொரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எக்ஸ்ட்ராவும், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அல்லது சிக்கன் மசாலா எது இருந்தாலும் சரி சேர்த்துட்டு, சிம்ல வச்சுட்டு சேருங்க பவுடர் எல்லாம். இந்த மாதிரி நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்பதான் பவுடரோட ஸ்மெல் போகும். போனதுக்கு அப்புறமே, இப்ப நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க காளான் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து மசாலால நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமே, இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே இன்னும் வேகுறப்ப மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வரும். ஸோ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க குழம்பு மாரி வைக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு, கூடவே மல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு, மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு கூடவே கொஞ்சமா வெல்லத்தூள் சேர்க்கிறேன். நாட்டு சர்க்கரை எது வேணா சேர்க்கலாம். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வேக விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா, இது போல சூப்பரான மஷ்ரூம் கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிடும். உங்களுக்கு குழம்பு மாரி வேணும் அப்டின்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். பாருங்க இப்ப சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாவும், டேஸ்டியாவும் குயிக்கா செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.